சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. நமக்கு தேவை என்ன சொல்லு. என்ன நல்ல பேக் மாதிரி முழி. நமக்கு தேவை என்ன? அந்த சுந்தரவள்ளி குடும்பத்தை பழி வாங்கணும். இப்ப புரிஞ்சதில்ல? அதுக்கு தானே இந்த வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உபசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. நமக்கு பழி வாங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பணமும் நமக்கு ஒரு பக்கம் முக்கியம்ல. ஆமா ஆமா, அது முக்கியம் தான். அது யாரு இல்லைன்னா அதுக்குதான் இந்த பிட்ட போட்டு வச்சேன். பிட்டா? புரியலையம்மா. அண்ணே, அந்த சேலையை அனுப்பி வச்சது நான் இல்ல. எவனோ ஒரு பித்தலாட்டக்காரன் அதை அனுப்பி வச்சிருக்கான். அட ஒன்னியா? எவனோ ஒருத்த சுந்தரவள்ளிக்கு பிடிக்காத ஒரு ஃப்ராடு பையன். அவன் தான் பின்னாடி இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா நான் அத சும்மா பயன்படுத்திக்கிட்டேன்னு. எவனோ ஒருத்தன் பார்த்த வேலைக்கு என் பேரை எழுதிக்கிட்டேன்னு. அவ்வளவுதான். அட பாவி மக்கா. ஆமா, இது இந்த ஜோதிக்கு தெரிஞ்சா காண்டாயிர மாட்டாளா? அவளுக்கு தெரிஞ்சாதானே. அவ என்ன அந்த சுந்தரவள்ளி கிட்டயே போய் விசாரிக்க போறாளா? இல்ல அத அனுப்பி வச்ச போக்கிரி பயல தான் இவளுக்கு தெரியுமா? நான் சொன்னதை நம்பி அந்த புடவைக்கு காசு கொடுக்க போறா. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த புடவையோட விலை ஒரு 80,000 இல்ல 1,00,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா. எம்மா தாயே, நீ எங்கேயோ போயிட்டம்மா. அது சரி, அது யாரு? நமக்கு தெரியாம சுந்தரவல்லிக்கு எதிராக புறப்பட்ட ஒரு எதிரி அம்பு விட்டது யாரு? யாருக்குன்னு தெரியும் இல்ல? அத தெரிஞ்சுக்கிட்டு நாம என்னதான் செய்ய போறோம்? அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நமக்கு நம்ம கல்லா பொட்டி நிறையணும். அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்வோம். என்ன சொல்ற? நீ அதிரி புதிரி சரவெடிதாமா, பின்றியமா நீ. உனக்கு அண்ணன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்குமா, ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணே, நாம எரியறது ஒரே கல்லா இருக்கணும். அதுல விழற மாங்காதான் 4-5 இருக்கணும். ஒரு பக்கம் இவங்க கிட்ட பணத்தை வாங்கி நாம நம்மள செட்டில் பண்ணிக்கிற மாதிரியும் ஆச்சு. அதே நேரம் அந்த சுந்தரவள்ளி குடும்பத்தை அழிச்ச மாதிரியும் ஆச்சு. ஆனா ரெண்டுமே நமக்கு லாபம் தானே. அதுவும் சரிதான். எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம கல்லாப்பட்டி நிறையணும், நம்ம எதிரிகளும் அழியணும், அவ்வளவுதான். நீ வண்டி எடு சாமி. உன் பாலிசி தான் என் பாலிசியும். ரெண்டு பேரையும் தனித்தனியா செல்லுல வச்சு விசாரிங்க. நல்ல டீட்டெயிலா விசாரிங்க. ஓகே சார். ரெண்டு பேரும் சொல்ற பதில் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருந்துச்சுன்னா நம்ம விசாரணை முறையே மாத்திருங்க. கண்டிப்பா சார். வாட் இஸ் திஸ் சார்? வாட் இஸ் திஸ்? என்ன எவிடன்ஸ்ல அவங்க நீங்க கூட்டி வந்து விசாரிக்கிறீங்க? யோ, இவருக்கு அந்த வீடியோவை காட்டவே இல்லையா? சார், எல்லா ஃபுட்டேஜும் நானும் பார்த்தேன் சார். ஆனா நான் சொல்றேன் சார், அந்த கொரியர் ஆபீஸ்க்கு வந்தது என் வைஃப், என் ஃப்ரெண்டுன்னு எந்த ஆதாரமும் இல்ல. அந்த வீடியோ வேணா நீங்க பாக்குறீங்களா? ஆதாரத்தை பார்த்துட்டு தான் சார் வீட்டுக்கே வந்தேன். அப்போ நீங்க ஆதாரத்தை காட்டுங்க. காட்டுங்க சார். என் வைஃப் கட்டுற மாதிரியான புடவைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவங்க கட்டுறாங்க சார். சாதாரணமா பார்க்கும்போது அது என்னோட வைஃப் இல்லைன்னு தெரியுது சார். என் வைஃபோட புடவை மாதிரி 1000 பேர், 1,00,000 பேர் கட்டி சுத்திக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க எல்லாரையும் உடனே என் வைஃப் தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துருவீங்களா நீங்க? மிஸ்டர் சூர்யா, நாங்க அரெஸ்ட் பண்ணல, அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா அக்யூஸ்ட் மாதிரி தானே நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க.
சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். அவனோட பைக்கு 1 மணி நேரம் காணும்னு அவனே சொல்றான் சார். அதை நீங்க கவனிக்கல.